इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनंत गुण संपन्नम अनंत भजन प्रियम अनंत रूपिणं वंदे गुरुमानंद रूपिणं। ह्यः अस्माभिः शाब्दी भावनायां साध्याकांक्षायां किम् अंशत्रय विशिष्ट आर्थी भावना साध्यत्वेन अन्वेति इति निरूपितम्। अनन्तरं करणाकांक्षायां लिंगादिज्ञानं करणत्वेन अन्वेति इति च निरूपितम्। इतः परं तृतीयाकांक्षा इति कर्तव्यताकांक्षा। इति कर्तव्यताकांक्षायां प्राशस्त्यज्ञानम् इति कर्तव्यतात्वेन सम्बध्यते। इदमपि अस्माभिः पूर्वं पठितम्। शाब्दी भावनायाः इति कर्तव्यताकांक्षायां प्राशस्त्य ज्ञानम् इति कर्तव्यतात्वेन अन्वेति। तच्च प्राशस्त्य ज्ञाனம் இந்த பிராசஸ்திய ஞானமானது இதி கர்த்தவ்யதா ஆகாங்கையில சேரும்னு சொன்னாலும் எந்த மாதிரியான பிராசஸ்திய ஞானம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது அர்த்தவாத வாக்கியங்களினால கிடைக்கப் பெறுகின்றதான பிராசஸ்திய ஞானம் தான் இதி கர்த்தவ்யதாவாக சேருமா, அல்லது ஏதாவது ஒரு வகையில கிடைக்கக்கூடியதான பிராசஸ்திய ஞானம் கூட இதி கர்த்தவ்யதா காங்கையில சேருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற, தச்ச பிராசஸ்திய ஞானம் வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா இத்தியாதி அர்த்தவாதைஹி ஜன்யதே. கஹா ஜன்யதே? प्राशस्त्य ज्ञानम जन्यते. अर्थवाद वाक्यங்களினால ஏற்படக்கூடியதான प्राशस्त्य ज्ञानम इति कर्तव्यतावல அன்வயிக்கிறது. தேஹி அர்த்தவாதாः स्वार्थ प्रतिपादने प्रयोजनम् अलभमानाः लक्षणया क्रतोः प्राशस्त्यं प्रतिपादयन्ति. ते अर्थवादाः. வேதத்துல விதி அர்த்தவாதா நாமதேயம் நிஷேதா மந்திரா அப்படின்னு 5 பிரிவா பிரிச்சு நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தேஷு அர்த்தவாதானாம் ஸ்வார்த்த பிரதிபாதனே கிஞ்சித் பிரயோஜனம் நாஸ்தி. வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா இது அர்த்தவாத வாக்கியம் வர்த்ததே. தஸ்மாத் வாக்கியாத் யஹ शाब्दबोधः जायते वायुदेवता क्षिप्रगामी इति अर्थः तस्मात् वाक्यात् अवगम्यते. परन्तु तस्य अर्थस्य किं प्रयोजनम् अस्ति तत् ज्ञात्वा अस्माकं किं प्रयोजनम् इति चेत् किमपि प्रयोजनं नास्ति. तदेव उक्तं ते हि अर्थवादाः स्वार्थप्रतिपादने अर्थवाद वाक्यात् जायमान शाब्दबोधे किमपि प्रयोजनं नास्ति इत्यर्थः. स्वार्थ प्रतिपादने प्रयोजनम् अलभमानाः लक्षणया शक्ति वृत्तिया நமக்கு எந்த அர்த்தபோதமானது ஏற்படுறதோ அர்த்தவாத வாக்கியத்திலிருந்து அதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு பார்த்தோம். அப்ப என்ன பண்ணலாம்? லக்ஷணையாக லக்ஷணாவிருத்தியை வச்சுட்டு இந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டால் பிராசஸ்தியம் அர்த்தான்னு சொல்ல போறோம். லக்ஷணையா கிரதோஹோ
பிராசஸ்தியம் பிரதிபாதயந்தி. ஏன் இவ்வளவு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஸ்வார்த்த மாத்திர பரத்வே ஆனர்த்தக்ய பிரசங்காத் அர்த்தவாதானாம் ஸ்வார்த்த மாத்திர யதாஸ்ருதார்த்த பரத்வே. அர்த்தவாத வாக்கியங்களை படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எத்தகைய அர்த்த போதமானது ஏற்படுறதோ அதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால ஆனர்த்தக்கியம் வரும் அந்த வாக்கியங்களுக்கு. அதுதான் சொல்லி கொடுக்கிறார். ஸ்வார்த்த மாத்திர பரத்வே ஆனர்த்தக்கிய பிரசங்காத். உடனே ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், இருக்கட்டுமே அந்த வாக்கியங்கள் வியர்த்தம் அப்படின்னு இருக்கட்டுமே, அந்த வாக்கியங்களுக்கு ஆனர்த்தக்கியம் வரட்டுமே, அதனால என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த கேள்வியே நம்ம சாஸ்திரங்கள்ல எப்படி கேட்போம்னா, இஷ்டாபத்தி. அதாவது இந்த ஆனர்த்தக்கியம்னு நீங்க சொல்றீங்களே, அர்த்தவாத வாக்கியங்களுடைய நேரடியாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை எடுத்திருந்தால் அந்த வாக்கியங்களுடைய அர்த்தங்களுக்கு எந்தவித பிரயோஜனம் இல்லை, அதனால அந்த வாக்கியங்கள் அனர்த்தகம்னு ஆயிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அனர்த்தம் ஆகட்டும், இஷ்டாபத்தி அப்படி ஆகட்டுமே அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் இஷ்டாபத்தி. அப்படி சொல்லக்கூடாது, அதுக்காக வாக்கிய பிரயோகம் பண்ற. நச்ச இஷ்டாபத்தி அப்படி இருக்கட்டுமே, ஆனர்த்தக்கியமே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அத்தியன வித்யுபாத்தத்வேன ஆனர்த்தக்ய அனுபபத்தே. இந்த அர்த்தவாதங்களும் கூட அத்தியன விதியினால எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பாகத்துல இருக்கக்கூடியதாக இருப்பதனால ஆனர்த்தக்கியம் சொல்லக்கூடாது. இது இல்ல, அத்தியன விதினா என்னது, அதனால எந்த அம்சங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒண்ணும் சொல்லல அப்படின்னு கேட்டா அதை விவரிக்கிறார். ததாஹி ஸ்வாத்யாயோ அத்யேதவ்யஹ இதி அத்யயன விதிஹி சகலஸ்ய வேதஸ்ய அத்யயன கர்த்தவ்யதாம் போதயன் சர்வஹ வேதஹ பிரயோஜனவத் அர்த்த பர்யவசாயி இதி சூச்சயதி. அதஹ நிரர்த்தகஸ்ய அத்யயன அனுபபத்தேஹ. என்ன அர்த்தம்? ஸ்வாத்யாயோ அத்யேதவ்யஹ இதி கஷ்டன விதி, அயமேவ விதிஹ அத்யயன விதிஹ இதி உச்சதே. அத்ர अस्मिन् वाक्ये अध्ययनं विधीयते. किमुद्देशेन? स्वाध्याय उद्देशेन, अर्थात् स्व परंपरागत शाखोद्देशेन अध्ययनं विधीयते. अध्ययनस्य फलं किम् इत्युक्ते अर्थज्ञानं फलम्. तदपि कीदृशम् अर्थज्ञानम् इत्युक्ते प्रयोजनवत् अर्थज्ञानं फलम् इति उक्तम्. இந்த சுவாத்தியாயோ அத்தியேதவ்யஹ அப்படிங்கிற இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, இந்த வாக்கியத்துக்கு தான் அத்தியன விதின்னு பெயர். இதுல அத்தியனம் விதிக்கப்படுறது எதை உத்தேசிச்சுன்னு கேட்டால் சுவாத்தியாயத்தை உத்தேசிச்சு, அதாவது குலத்துல வந்திருக்கக்கூடிய சாகா, இந்த பரம்பரை வழியா வந்திருக்கக்கூடியதான சாகா, அந்த பாகத்தை உத்தேசிச்சு அத்தியனம் விதிக்கப்படுறது. இந்த அத்தியனத்துக்கு பலம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அர்த்த ஞானம் பிரயோஜனம் பலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா, நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கா. அதுவும் எப்பேற்பட்ட அர்த்த ஞானம் அப்படின்னு கேட்டா பிரயோஜனத்துடன் கூடிய அர்த்த ஞானம். அதுதான் இங்கே அத்தியனத்துக்கு பலன் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்கா. அதை நாம மனசுல வாங்கிட்டோம். ஸ்வாத்யாயோ அத்யேதவ்யஹ இதி அத்யயன விதி சகலஸ்ய வேதஸ்ய அத்யயன கர்த்தவ்யதாம் போதயன். வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணணும்னு விதிச்சுண்டு, இந்த விதியானது என்ன பண்றது? விதிச்சுண்டே சர்வஹா வேதஹா பிரயோஜனவத் அர்த்த பர்யவசாயி இது சூச்சயதி. இப்படி வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணணும்னு விதிச்சுண்டே இந்த விதியானது வேதம் முழுவதற்கும் பிரயோஜனத்துடன் கூடிய அர்த்த ஞானம்தான்
பலன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. சர்வோ வேதா பிரயோஜனவத் அர்த்த பர்யவசாயி, பிரயோஜனத்துடன் கூடிய அர்த்த ஞானத்தை பலனாக கொண்டது அத்தியனம் என்று சூச்சயத்தை தெரிவிக்கிறது. இதனால நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா, நிரர்த்தகஸ்ய அத்தியன அனுபபத்தே, அதாவது பிரயோஜனம் அற்றதான பாகத்தை அத்தியனம் பண்றதுக்கு தகுதியற்றதாக இந்த விதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த விதி என்ன, எது எப்பேற்பட்ட அத்தியனத்தை விதிச்சது? பிரயோஜனவத்தான அர்த்த ஞானத்தை கொண்ட பலனாக கொண்ட வேதாத்தியனத்தை விதிச்சது. இப்போ வேதம் முழுவதற்கும் பிரயோஜனம் இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஒருவேளை நிரர்த்தகமான அர்த்தவாதங்களுக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நிரர்த்தகமாயிடும். அப்பேற்பட்ட நிரர்த்தகமான பாகத்தை அத்தியனம் பண்ண வேண்டாம்னு ஆயிடும். ஆனா அப்படி இல்லை. நிரர்த்தகசிய அத்தியன அனுபவத்தே. இதனால் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டால், அர்த்தவாதங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கு. அந்த பிரயோஜனம் எப்போ கிடைக்கும்? அர்த்தவாதங்களுடைய சக்கியார்த்தத்தை எடுத்துட்டால் கிடைக்காது, லட்சணையா பிராசஸ்திய பரத்தும் சொன்னால் கிடைக்கும். அப்ப நம்ம எதை எடுத்துக்கணும்? இந்த அர்த்தவாதங்களுக்கு பிரயோஜனத்துவ சித்தியர்த்தம் லட்சணையா பிராசஸ்திய பரத்துவம் அங்கீகரித்தவியம் அப்படிங்கிறதாக நமக்கு இதுவரையில் தெரியாது. இந்த அம்சம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையா? சச்ச வேதா விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாதாத்மகா. நீங்க புரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா பதில் சொன்னாதான் எனக்கு தெரியும். இல்லைன்னா நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இங்க யாருடைய புரிஞ்சிருக்குமா அப்படின்னு நினைச்சு, ஏன்னா யாருடைய முகம் இங்க தெரியாது, வாக்கியம் மட்டும்தான் காது. அன்மியூட் பண்றதுக்குள்ள நீங்க மேல போயிட்டு சரி, புரிஞ்சுக்க நினைச்சுட்டு தான் நானும் மேல போயிட்டு இருக்கேன். சச்ச வேதா, இதோட இந்த விஷயம் நமக்கு முடிஞ்சிருக்கு. அதாவது சாப்தி பாவனாவிற்கு அம்சத்ரயங்கள் இருக்குன்னும் அந்த அம்சத்ரயங்கள்ல எது எது சேரும் அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு. சச்ச வேதா விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாதாத்மகா. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சோம். இந்த வேதத்தை இப்படி பிரிக்கிறா. இப்படி விதி, வேதத்துல விதி பாகம்னு சிலது இருக்கு, சில வாக்கியங்கள் விதியா இருக்கு, சிலது மந்திரங்களா இருக்கு, சிலது நாமதேயங்களா இருக்கு, சிலது நிஷேத வாக்கியங்களா இருக்கு, சிலது அர்த்தவாதங்களாக இருக்கு. அதுல முதல் விதமாக இருக்கக்கூடியது விதி. சச்ச வேதா விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாதாத்மகா. தத்ர விதி விதிர்நாம கஹ அஸ்தி? பிரயோஜனவத் அர்த்த விதானேன அர்த்தவான். பிரயோஜனவத் கிஞ்சித் கர்ம, தாதிருஷ கர்ம ஏவ அத்ர அர்த்தபதேன உச்சதே. பிரயோஜனவத் அர்த்த இत्यत्र अर्थ इति शब्दः वर्तते किल, तस्य शब्दस्य कर्म इत्यर्थः. प्रयोजनवत् कर्म, तादृश कर्म विधानेन अयं विधिः अर्थवान् अयं विधिः अर्थवान् भवति. अत्र अर्थ शब्दस्य प्रयोजनम् इत्यर्थः. तथा च प्रयोजनवत् कर्म विधानेन प्रयोजनवान् भवति विधिः इत्यर्थः. பிரயோஜனவத் அர்த்த விதானேன அப்படிங்கிற இடத்துல பிரயோஜனத்துடன் கூடிய அர்த்த விதானேன கர்ம விதானேன அர்த்தவான் பிரயோஜனவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம், சமக்ரஸ்யாபி வேதஸ்ய பிரயோஜனவத்துவம் வக்தவ்யம். முழு வேதத்துக்கும் பிரயோஜனவத்துவம் இந்த சுவாத்தியாய விதியினால தெரிஞ்சதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில விதிக்கு எப்படி பிரயோஜனவத்துவம் இருக்கு அப்படின்னு கேட்டால், விதி அந்த எப்படி பிரயோஜனவத்தாக ஆகிறது? பிரயோஜனத்துடன் கூடியதான
கர்மாவை விதிக்கிறதுனால அது பிரயோஜனவத்தாக ஆகிறது. தத்ர விதி பிரயோஜனவத் அர்த்த விதானேன அர்த்தவான் சச்ச அப்ராப்தம் அர்த்தம் விதத்தே. சச்ச இத்யுக்தே விதிஷ்ச அப்ராப்தம் அஜ்ஞாதம் அர்த்தம் கர்ம விதத்தே விதிக்கிறது. யதா அக்னிஹோத்ரம் ஜுஹுயாத் ஸ்வர்ககாமஹ இதி விதிஹி அப்ராப்தம் பிரயோஜனவத் ஹோமம் விதத்தே. உங்களுடைய கேள்வி என்னது சார்? கிருஷ்ணன் சார் கேள்வி கேட்டிருக்க சொல்லுங்க. அயம் விதிஹி அஜ்ஞாதம் அர்த்தம் விதத்தே அப்படின்னு சொன்னோம். எப்படி? அதுக்கு உதாரணம் காமிக்கிறார். யதா அக்னிஹோத்ரம் ஜுஹுயாத் ஸ்வர்ககாமஹ. நாம அக்னிஹோத்ரம் ஜுஹோதிங்கிற வாக்கியமும் பார்த்திருக்கோம், அக்னிஹோத்ரம் ஜுஹியா ஸ்வர்ககாமஹாங்கிற வாக்கியத்தையும் பார்த்திருக்கோம். இந்த விதியானது அக்னிஹோத்ரம் ஜுஹியா ஸ்வர்ககாமஹா அப்படிங்கிற விதியானது அப்ராப்தம். அப்ராப்தம்னா என்னது? பிரமாணாந்தரேன அப்ராப்தம் அஜ்ஞாதம். இதம் வாக்கியம் நாஸ்தி சேத் அக்னிஹோத்ரம் ஜுஹியா ஸ்வர்ககாமஹா இது வாக்கியம் நாஸ்தி சேத் வயம் கதமபி ஞாத்தும் ந பிரபவாமஹ அக்னிஹோத்ர ஹோமஹ ஸ்வர்கம் பிரதி சாதனம் இது கதமபி ஞாத்தும் ந வயம் சக்னுமஹ. இந்த வாக்கியம் இல்லைன்னு வச்சிருந்தோம், நமக்கு எதாவது தெரியுமோ? அக்னிஹோத்ர ஹோமஹ ஸ்வர்க்கத்துக்கு சாதனம் அப்படின்னு தெரியுமா? எந்த பிரமாணமும் நமக்கு சொல்லிக் கொடுக்காது. அப்போ இந்த வாக்கியமானது அக்னிஹோத்ர ஹோமஹா ஸ்வர்க்கம் பிரதி சாதனம் அப்படிங்கிறத அஜ்ஞாதமான விஷயத்தை பிரயோஜனத்துடன் கூடிய ஹோமத்தை நமக்கு காமித்து கொடுக்கிறது. இங்க பிரயோஜனம் எது? ஸ்வர்கா இது விதி அப்ராப்தம் பிரயோஜனவத் ஹோமம் ஸ்வர்க பலவத் ஹோமம் விதத்தே. அப்ப இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? அக்னிஹோத்ர ஹோமேன ஸ்வர்கம் பாவயேத் இத்யர்த்தः. இதः यत्र तु कर्म प्रकारान्तरेण प्राप्तं तत्र तदुद्देशेन गुणमात्र विधानम्. यथा दध्ना जुहुयात् इत्यत्र होमस्य अग्निहोत्रं जुहुयात् इत्यनेन प्राप्तत्वात् होमोद्देशेन दधिमात्र विधानम् दध्ना होमं भावयेत् इति. यत्र तु यस्मिन् वाक्ये कर्म प्रकारान्तरेण प्राप्तं तत्र तदुद्देशेन गुणमात्र विधानम्. एप्पडी? दध्ना जुहुयात्. अत्र दध्ना जुहुयात् इत्यत्र कः होमः अस्ति इत्युक्ते जुहुयात् इत्यनेन अग्निहोत्र होमः अनुद्यते. तत् कथं ज्ञायते इत्युक्ते अग्निहोत्र प्रकरणे इदं वाक्यं पठितमस्ति, तस्मात् ज्ञायते. तर्हि अग्निहोत्र होमस्य विधायकं वाक्यं प्रमाणम् अन्यदस्ति. अग्निहोत्रं जुहुयात् इति वाक्यं, तेनैव अग्निहोत्र होमः प्राप्तः. तस्मात् अत्र पुनः अग्निहोत्र होम विधायकं वाक्यं नापेक्षितम्. अतः दध्ना जुहुयात् इत्यत्र होमः न विधीयते. दध्ना जुहोतिங்கிற வாக்கியத்துல ஹூ தாத்துனால அக்னிஹோத்ர ஹோமஹா சொல்லப்படுறது. அது நமக்கு எப்படி தெரியறதுன்னு கேட்டால், இந்த தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியமானது அக்னிஹோத்ர பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு என்ன தெரியறது? இந்த இடத்துல ஜுஹுயாத்ங்கிற இடத்துல ஹூ தாத்துவானது அக்னிஹோத்ர ஹோமத்தை தான் சொல்றது அப்படின்னு நமக்கு தெரியாது. சரி, அந்த அக்னிஹோத்ர ஹோமமானது வேற ஒரு வாக்கியத்தினால ஏற்கனவே கிடைக்கப்பட்டிருக்கு. எந்த வாக்கியத்தினால? அக்னிஹோத்ரம் ஜுஹுயாத் அப்படிங்கிற வாக்கியத்தினாலேயே அந்த கர்மாவானது கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ கிடைச்ச கர்மாவை மறுபடியும் விதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால இந்த இடத்துல, அதாவது தத்னா ஜுஹுயாத் அப்படிங்கிற இடத்துல ததி என்கின்றதான குணஹா விதிக்கப்படுறது, ந ஹோமஹா. ஏன்? ஹோமஸ்ய அக்னிஹோத்ரம் ஜுஹுயாத் இத்யனேன பிராப்தத்வாத். तर्हि दध्ना जुहोति इत्यत्र किं विधीयते? என்ன விதிக்கப்படுறது? ஹோமோத்தேசேன ததி மாத்திர விதானம். இப்போ இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்?
தத்னா ஹோமம் பாவயேத் இத்யர்த்தா. சரி, இப்போ இன்னொரு விதமான வாக்கியத்தை எடுத்துட்டு விசாரிக்கிற விசிஷ்ட விதானம். எந்த இடத்துல கர்மாவானதும் இன்னும் கிடைக்கல, அதே மாதிரி உற்பத்தி வாக்கியத்துல திரவியமும் சேர்ந்து இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? நாம முன்னாடி பார்த்த இடத்துல தத்னாஜுஹோதிங்கிற இடத்துல ததிங்கிற திரவியம் இருக்கு, ஹோமஹாவும் வேற ஒரு பிரமாணத்தினால கிடைக்க பெற்று இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணினோம், ஒவ்வொரு வாக்கியத்தினால ஒவ்வொன்னு கிடைச்சதுன்னு சொல்லிட்டோம். சில இடங்கள்ல இன்னும் ஹோமஹாவே உற்பத்தி ஆகல, அதனுடைய உற்பத்தி வாக்கியமே இல்லை. ஹோமஹாவோ யாகஹாவோ கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியமே இன்னும் வரல. ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துல திரவியமும் சேர்ந்திருக்கு, அதே மாதிரி கர்மாவை சொல்லக்கூடிய எஜு தாத்துவோ அல்லது பூ தாத்துவோ ரெண்டுத்துல ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ற, யத்ரது உபயம் அப்ராப்தம் தத்ர விசிஷ்டம் விதத்தே யஸ்மின் வாக்கியே அப்ரா தாத்வர்த்தः ந प्राप्तः एतावता द्रव्यमपि न प्राप्तं द्रव्यं वा गुणः गुणः इत्युक्ते तत् द्रव्यमपि भवतु देवता वा भवतु गुणः अपि न प्राप्तः द्रव्यमपि न प्राप्तं कर्म अपि न प्राप्तम् एतावता तादृशस्थले एतत् उभयम् अप्राप्तं तत्र विशिष्टं विधत्ते तदुक्तम् इत्युक्ते अयं विषयः प्रतिपादितः. कः विषयः? उभयं यत्र अप्राप्तं तत्र विशिष्ट विधानम् अंगीक्रियते इत्ययं विषयः. இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு எங்கே? வார்த்திகத்துல. நச்சே வார்த்திகத்துல சூத்திரம் நச்சேத் அன்யேன சிஷ்டாஹ அப்படிங்கிறது சூத்திரம். நச்சேத் அன்யேன வாக்கியேன சிஷ்டாஹ விஹிதாஹ अथवा उपदिष्टाः அவரே அர்த்தம் சொல்ல போறார். நச்சேத் அன்யேன சிஷ்டாः அன்யேன பிரமாணேன சிஷ்டாः விஹிதாः शिष्टाः इत्यस्य उपदिष्टाः इत्यर्थः. उदाहरणं किं? यथा सोमेन यजेत इत्यत्र सोम द्रव्यस्य यागयोः सोम द्रव्य यागयोः अप्राप्तत्वात् सोमद्रव्य विशिष्ट याग विधानम् अंगीक्रियते. तर्हि सोमेन यजेत इति वाक्यस्य कः अर्थः? सोमवता यागेन इष्टं भावयेत् इत्यर्थः. सोमवता सोम शब्दस्य सोमवान् इत्यर्थः. सोमः द्रव्यं तादृश द्रव्यवान् यागः कर्म तेन सोमवता सोमेन इत्यस्य सोमवता इत्यर्थः यागेन इष्टं भावयेत् इत्यर्थः. अत्र कश्चन प्रश्नः. कः प्रश्नः? उभय विधाने वाक्यभेदः इति प्रश्नः. उभय विधाने वाक्यभेदः भवति किल इति प्रश्नः. அதாவது ரெண்டு விரிக்கிறதா இருந்தால் இந்த வாக்கியத்தை ஆவர்த்தி பண்ணிக்கணுமா இல்லையா, அதுதான் வாக்கிய பேதா. ஒரே வாக்கியத்தை ரெண்டாக ஆக்கணுமா இல்லையா, இதுதான் வாக்கிய பேதா. ஒரு வாக்கியத்தினால ஒன்றுதானே விதிக்க முடியும், நீங்க எப்படி ரெண்டு விதிக்கிறேன்? அந்த வாக்கியத்தை மறுபடியும் ஆவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணலாம்? முதல் தடவை சொல்லும் பொழுது இந்த வாக்கியம் திரவியத்தை விதிக்கிறது, கர்மாவை விதிக்கிறது. இரண்டாவது தடவை ஆவர்த்தி பண்ணும் பொழுது அந்த வாக்கியம் திரவியத்தை விதிக்கிறதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்போ ஆவர்த்தி பண்ணிட்டால். இல்லைன்னா ஒரே வாக்கியம் ஒன்றுத்துக்கும் மேற்பட்டதை விதிக்கும் அப்படின்னு ஒத்துண்டால் அங்க வாக்கிய பேதகாங்கிற தோஷா வந்துடுமே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். பதில் என்னது? இங்க அநேக விதானமே இல்லை, விசிஷ்டஸ்ய ஏகத்வாத். இங்க விசிஷ்டம் ஏகம் விதியதே. இங்க ஒண்ணுத்துக்கும் மேற்பட்டதை விதிக்கப்படல, ஒண்ணுதான் விதிக்கப்படுறது, ஆனா அது விசிஷ்டமா இருக்கு. அதாவது சோம திரவியத்துடன் கூடிய யாகா விதிக்கப்படுறது.
சோம திரவியத்துடன் கூடியது ஒன்று இது யாக, அதுதான் விதிக்கப்படுறது. அந்த யாகத்துல விசேஷணமாக சோம திரவியம் சேர்ந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது ஒன்னா ரெண்டா அப்படின்னு கேட்டா யாகா ஒண்ணுதான், விசிஷ்ட யாகா ஒண்ணு. அப்போ இங்க விசிஷ்டா ஏகா விதீயதே யாகா, விசிஷ்டஸ்ய ஏகத்வாத். இப்போ இந்த இடத்துல ஒரு தோஷத்தை பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டா. எந்த தோஷத்தை பரிகாரம் பண்ணி கொடுத்திருக்கா? वाक्यभेद दोषः परिहृतः, परन्तु अन्यः दोषः वर्तते. कः दोषः? सोमशब्दस्य लक्षणा दोषः वर्तते. कथं पश्यन्तु. सोमशब्दस्य शक्यार्थः वाच्यार्थः कः अस्ति? सोमलता अर्थः अस्ति. परन्तु अधुना सोमशब्दस्य कः अर्थः अत्र स्वीकृतः इत्युक्ते सोमवान्, சோமத்தை உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு இருக்கோம். சோமபதத்துக்கு சோமலதாதனே சக்கியார்த்தா வாச்சியார்த்தா நேரடியான அர்த்தம். ஆனா அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டோம்? சோமபதத்துக்கு சோமத்தை கொண்டது அப்படிங்கிற வகையில் அர்த்தம் பண்ணிட்டோம். சோமபதத்துக்கு சோமத்தை கொண்டது. இப்ப இந்த கொண்டதுங்கிறது அதிகப்படியான அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு பதத்துக்கு எவ்வளவு அர்த்தம் சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அதை விட கூடலாகவோ இல்ல குறைச்சலாகவோ சொன்னா அங்க லக்ஷணா தோஷா வந்துடும். ஏகஸ்ய சப்தஸ்ய யாவது அர்த்த பிரதிபாதக சாமர்த்தியம் அஸ்தி ததபேக்ஷயா न्यूनार्थ स्वीकारे वा तदपेक्षया अधिकार्थ स्वीकारे वा लक्षणा दोषः भवत्येव. लक्षणा भवति सः सा लक्षणा क्वचित् दोषाय भवति, क्वचित् अनन्यगत्या सा अंगीक्रियते. तत् स्थलमादाय एव अस्माभिः वर्णनीयः. सः दोषः न वा इति. இப்போ நம்ம என்ன படுத்து இங்க எடுத்துட்டோம்னு கேட்டா இந்த லக்ஷணா தோஷத்தை லக்ஷணாவை எடுத்துட்டு இருக்கோம். என்ன சோம பதத்துக்கு சோமவான் இத்யர்த்தா ரீதா விசிஷ்ட விதௌச்ச மத்வர்த்த லக்ஷண அவசியம் அங்கீகர்த்தவ்யா. கதம் சோமபதேன மத்வர்த்த மது பிரத்யஸ்ய யः அர்த்தः தத்வான் இதி சः அர்த்தः லக்ஷிतः சோமவதா இத்யனே இதி லக்ஷிतः भवतु. लक्षण स्वीकरणं सर्वत्र दोषाय भवति इति न इत्युक्तम्. क्वचित् गतिर्नास्ति चेत् सा अंगीकर्तव्या. எல்லா இடத்துலயுமே லக்ஷணா பட்சத்தை ஆசிரியிக்கிறது தோஷா அப்படிங்கிறது கிடையாது. எங்க வேற வழி இருக்கோ லக்ஷணா இல்லாமல் சக்கியார்த்தத்தை கொண்டே வாக்கியார்த்த நிரூபணம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல லக்ஷணா ஒத்துக்கிறது தோஷா இல்லையா? இப்போ இந்த இடத்துலயும் என்ன ஒரு முயற்சி பண்ண போற அப்படின்னு கேட்டா இந்த லட்சணா இல்லாமல் வாக்கியார்த்தம் சொல்ல முடியுமா முடியாதா? லட்சணா இல்லாமல் வாக்கியார்த்தம் சொல்ல முடியுமே ஆனால் லட்சணாவை ஒத்துக்கிறது தோஷா அப்படின்னு இல்லையா? இப்போ அதை பத்தி விசாரம் பண்ண போறேன். मत्वर्थ लक्षणां विना सोमस्य अन्वयः संभवति यागे सोमेन यागेन इष्टं भावेत अर्थம் பண்ணினோமே. இந்த இடத்துல மத்வர்த்த லக்ஷணாவை எடுத்துக்காமல் வெறுமனே சோமபதத்துக்கு சோமஹாதா அர்த்தா அப்படின்னு வச்சுட்டு பார்த்தால் இங்க அன்வயமானது கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. பாருங்க, சோமேன யஜேதா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சோமேன அப்படிங்கிற இடத்துல சோம பதம் இருக்கு, அதுக்கப்புறம் திருத்தீயா விபக்தி இருக்கு. இப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இந்த லக்ஷணாவை விட்டுட்டு இங்க இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணலாம். இந்த விசாரம் பண்ணினால் நமக்கு நல்ல ஒரு புத்தி வைசத்தியம் கிடைக்கும். இந்த இடத்துல எதிதாவத் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா பந்தி, அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பேராகிராஃப் முடிகிற வரையில 5 விதமான தோஷங்கள் சொல்ல போறோம்.
அதுக்கப்புறம் எதிச்ச அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல இருந்து சில தோஷங்களை சொல்ல போறேன். அത്ര यदि तावत् सोमयागयोः इत्यारभ्य स्यापर्यन्तं पञ्चदोषाः कथ्यन्ते तत्रापि सामानाधिकरण्येन अर्थ प्रतिपादने वाक्यस्य सोमेन यजेत इति वाक्यस्य अर्थ निरूपणे सामानाधिकरण्य रूपेण अर्थ निरूपणे पञ्चदोषाः भवन्ति इति आदौ निरूप्यते. இதுல சாமானாதிகரண்யேன வையதிகரண்யேன அப்படின்னு ரெண்டு பத பிரயோகங்கள் பண்ணுவா சாஸ்திரத்துல. சாமானாதிகரண்யேனா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம சோமேன எஜேதன் வாக்கியத்தை எடுத்துப்போம். இதுல மத்வர்த்த லட்சணா இல்லை அப்படின்னு வச்சுடுவோம். இல்லைன்னா என்ன ஆகும்? சோமபதஸ்ய சோமஹா இத்தியேவ அர்த்தா சோமலதா இத்தியேவ அர்த்தா ந சோமவான் யாகஹ பர்யந்தம் ந அர்த்தா. லட்சணா நம்ம ஒத்துக்கலையே, இப்போதைக்கு இல்ல வேண்டான்னு வச்சுட்டு பாக்கிறோம். அப்போ சோமபதஸ்ய கஹ அர்த்தः சோமலதா இत्यर्थः. सोमपदोत्तरं तृतीया विभक्तिः अस्ति. तृतीया विभक्तेः कः अर्थः? करणत्वमर्थः. तर्हि सोमेन इति पदस्य कः अर्थः भवति? सोमनिष्ठकरणत्वेन इति अर्थः भवति. सोमेन इति पदस्य अर्थः उक्तः. यजेत इति अस्ति. यजेत इत्यत्र यजु पदं वर्तते किल धातु, तस्य कः अर्थः? यागः अर्थः. अयं यागः एतावता न प्रमाणान्तरेण प्राप्तः. प्रमाणान्तरेण इत्युक्ते वाक्यान्तरेण अयं यागः प्राप्तः चेत् अत्र यागविधानमेव मास्तु, दध्नाजुहोति इतिवत् सोमविधानमस्तु इति वक्तुं शक्नुमः. परन्तु तथा नास्ति. अस्य यागस्य विधायकं वाक्यं किमपि नास्ति, वाक्यान्तरं किमपि नास्ति. अनेनैव वाक्येन यागः अपि विधातव्यः इति स्थितिः अस्ति. तर्हि पश्यन्तु, कर्मणः उत्पत्तिवाक्ये धात्वर्थस्य कर्मणः केन प्रकारेण अन्वयः भवति? कर्माविनुடைய உற்பத்தி வாக்கியம் இதுதான் அப்படின்னு சொன்னா அந்த உற்பத்தி வாக்கியத்துல கர்மாவிற்கு எந்த பிரகாரமாக அன்வயா கிடைக்கும்? அதாவது சாத்தியத்துவத்தோடு அன்வயம் கிடைக்குமா, கரணமாக என்னுடைய கேள்வி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எதோட அன்வயம் கிடைக்கும் சொல்ல, எந்த மாதிரி அன்வயமானது சொல்லுவோம்னு கேட்கிறேன். எதோட அன்வயம் நான் கேட்கல, நான் ஒரு உதாரணம் காமிச்சு கேட்கிறேன். அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறது கர்மோத்பத்தி வாக்கியம். இந்த கர்மோத்பத்தி வாக்கியத்துல தாத்வர்த்தமாக இருக்கக்கூடிய ஹோமத்துக்கு எந்த வகையில எந்த ரூபமாக பாவனையில அன்வயா, கேன பிரகாரேண அன்வயா, சாத்தியத்வேன அன்வயா வா, கரணத்வேன அன்வயா வா, இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயா வா, கேன சஹ அன்வயா நான் கேட்கல, கேன பிரகாரேண அன்வயான்னு நான் கேட்கிறேன். अग्निहोत्रं जुहोति इत्यत्र अग्निहोत्र होमस्य वदन्तु स्वर्गः किल साध्यं सर्वथा साध्यं किं भवति? ईप्सिततमं भवति, पुरुषार्थः भवति, स्वर्गः भवति साध्यं. स्वर्गोद्देशेन साध्यत्वेन न विधीयते, साधनत्वेन विधीयते. இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கு இல்லையா? இதை நம்ம முதல்ல மனசை வாங்கிட்டோம். கர்மோத்பத்தி வாக்கியத்துல கர்மாவானது அவசியம் கரணத்துவமாக கரணத்துவ சம்பந்தேனையும் அன்வயதி, சாதனத்துவேனையும் அன்வயதி. இது நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? இது எங்க சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா பாவார்த்தாதிகரணத்துல சொல்லி கொடுத்துருக்கா. பாவார்த்தாதிகரணம்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்தை என்ன சொல்லி கொடுத்தா, உற்பத்தி வாக்கியத்துல
அதே மாதிரி அதிகார விதியிலையும் சரி, அதிகார விதியிலையும் சரி எது கரணமாக அன்வயிக்கும்? தாத்வர்த்தகாதான். இது நல்லா மனசுல இருக்கு இல்லையா? भावार्थाधिकरणे अयं विषयः निरूपितः। कः विषयः? उत्पत्तिवाक्ये धात्वर्थस्यैव करणत्वेन अन्वयः। तर्हि पश्यन्तु, सोमेन यजेत इति वाक्यम् उत्पत्तिवाक्यं वा न वा? कर्मोत्पत्तिवाक्यम् इदमेव वा अन्यदस्ति वा? इदमेव अस्ति। तर्हि अस्मिन् वाक्ये धात्वर्थस्य केन प्रकारेण अन्वयः वक्तव्यः? करणत्वेन अन्वयः वक्तव्यः। सम्यक्। पूर्वमेव सोमेन इति पदम् अस्माभिः दृष्टं। तत्र सोमस्यापि करणत्वम् अस्ति इति निश्चितम्। तर्हि पश्यन्तु, एकस्यामेव भावनायां धात्वर्थस्यापि करणत्वेनैव अन्वयः, सोमस्यापि करणत्वेन अन्वयः। ಅದನ್ನ ಅವಗತವಾ? ಇದನ್ನೇವ சாமானாதிகரண்யன. சாமானாதிகரண்யன என்ன தெரியுமோ? ரெண்டும் ஒரே மாதிரியாக, ஒரே அர்த்தத்தோடு, ஒரே கரணமாக இப்படி அன்வயம் சொல்றதுக்கு சாமானாதிகரண்யம். இப்ப நம்ம என்ன சொல்லி முடிச்சோம்? ஆர்த்தி பாவனையில யாகாவும் கரணமாக அன்வயிக்கிறது, சோமஹாவும் கரணமாக அன்வயிக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். இதெல்லாம் எப்போ தெரியுமா? மத்வர்த்த லட்சணா இல்லைன்னா இப்படி ஒரு நிலைமை வரும். மத்வர்த்த லட்சணா இப்போதைக்கு இல்லேன்னு வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். மத்வர்த்த லட்சணா வேண்டாமே, எதுக்கு லட்சணா? லட்சணா இல்லாமல் வாக்கியார்த்தத்தை பிரதிபாதனம் பண்ணலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது, சரிதான், மத்வர்த்த லட்சணா இல்லைன்னா இந்த வாக்கியத்துக்கு நீ எப்படி அர்த்தம் பண்ணுவே? சோமேன அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான திருத்தியா பக்தி அந்த பதார்த்தத்தை வச்சுட்டு சோமத்தை கரணமாக பாவனையில கொண்டு சேர்ப்பேன். சரிதானே? ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சரி, தாத்வர்த்தத்தை பாவனையில எந்த சம்பந்தத்தோடு கொண்டு சேர்ப்ப? வேற வழியே இல்லை. உற்பத்தி வாக்கியத்துல தாத்வர்த்தா கரணமாகத்தான் சேரும். அப்போ என்ன ஆயிடுது? ரெண்டும் ஒரே மாதிரியாக கரணத்துவ சம்பந்தேன அன்வயத்தி அப்படின்னு சொல்லணும். இதுதான் சாமானாதிகரண்ய சம்பந்தேன அன்வயா. இப்ப இந்த சாமானாதிகரண்ய சம்பந்தேன அன்வயான்னு புரிஞ்சுட்டு இல்லையா? உபயோஹோ சமான ரூபேன அன்வயா. சமான ரூபேன இருக்கு, சமான பிரகாரேன. ஆனா ஒரு கேள்வி கேக்குறேன்னா, இப்போ பலம் அந்த வாக்கியத்தை அதாவது ஸ்ரூயமானமா இல்ல, அப்படி இருக்கும்போது விஷயத்துல எப்படின்னா தாத்வர்த்தமானது கரணத்வேன அன்வயான்னு சொல்ல முடியும்? ஆமா, நல்ல கேள்வி. पश्यन्तु प्रश्नः कः? अस्मिन् वाक्ये फलं न श्रूयते, तर्हि धात्वर्थस्य फलत्व किं साध्यत्वेन अन्वयः अस्तु? तथापि उत्तरं किम् इत्युक्ते, फलं तदेव भवति यत् ईप्सिततमं भवेत्, पुरुषार्थश्च भवेत्. ஒருவேளை இந்த வாக்கியத்துல பலம் இல்லைன்னு கூட சொல்லி முடிச்சுடுறேன். பலமா நம்ம எதை எடுத்துக்கணும்? அது ஈப்சித தமமா இருக்கணும், புருஷார்த்தமா இருக்கணும். அப்படி ஒருவேளை இந்த வாக்கியத்துல பலம் ஸ்ரூயமானமா இல்லைன்னாலும் கூட நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஒருவேளை பலமே இதுக்கு பலத்தை சொல்லக்கூடிய அதிகார வாக்கியமே இல்லைன்னா நாமளே சொர்க்கத்தை பலமாக கல்பிக்கணும். அது என்ன சொர்க்கத்துதான் கல்பிக்கணும் அப்படின்னு கேட்டா, பசு புத்திரர்கள் கூட கல்பிக்கலாம் பலமாக. ஆனா அது சில பேருக்கு இஷ்டமா இருக்கும், சில பேருக்கு இஷ்டம் இல்லாததா இருக்கும். நிறைய பசுக்கள் இருக்கு ஒருத்தருக்கு, அவருக்கு நம்ம பசு பலன்னு சொன்னா அவருக்கு இதுல பிரவருத்தி வராது. அப்போ சர்வான் பிரத்யபிசிஷ்டத்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் சதுர்த்தாத்தியாயத்துல வரப்போறது. அந்த அதிகாரத்தை என்ன நிர்ணயம் பண்ணி கொடுத்தான்னு சொன்னா, எந்த கர்மாவிற்கு பலனானது சொல்லப்படலையோ அந்த இடத்துல ஸ்வர்கா எல்லாருக்கும் ஈப்சிதமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதையே பலமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான். அப்ப என்ன ஆயிடுத்து? பலம் ஸ்ரூயமானமா இல்லைன்னா கூட தாத்வர்த்தா பலம் ஆகாது. எங்க? கர்மாவை விதிக்கின்ற விதியில. இதே தத்னாஜுஹோதி போன்ற விதிகள்ல கர்மா சாத்தியமாகும். ஏன்னா அங்க கர்மா விதிக்கப்படல,
கர்மாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான ததி விதிக்கப்படுறது. ஆனா கர்மாவே எங்க விதிக்கப்படுறதோ அங்க கண்டிப்பாக ஈப்சிதமான ஒண்ணுதான் பலனாக இருக்கும் காமிய கர்மாக்கள்ல. இப்ப இது நல்லா புரிஞ்சுது தானே? இப்போ அந்த வகையில சோமேன எரியத அப்படிங்கிற இடத்துல ஈப்சிதமா இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு பலனை தான் நம்ம எடுத்துக்கணும். வசுதா இதுக்கு அதிகார விதி இன்னொன்னு இருக்கு. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதான்னு. அந்த எப்படி அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால கர்மோத்பத்தி, அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹா அப்படிங்கிற அதிகார விதியினால பல சம்பந்தா அப்படின்னு சொன்னோமோ அத போல இங்கேயும் சோமேன எஜேதாங்கிற உற்பத்தி ததனந்தரம் ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதா இது வாக்கியன பல சம்பந்தஸ்ச போத்தியதே. अतः अधिकार विधि ज्योतिष्टोमः अत्र सोमवद्यागः यद्भवति तस्य नाम एव ज्योतिष्टोमः इति वा? एवं सोमयागस्यैव ज्योतिष्टोमः नामान्तरम्। कोऽपि प्रश्नः अस्ति वा? पूर्वं यद्भवति भवता यदुक्तं फलसम्बन्धी किं फलसम्बन्धबोधकः कोऽपि नास्ति चेत् तत्र अधिकारविधिः किमपि नास्ति यद्भवति तदा अध्याय किं चतुर्थाध्याये भवति इति सूत्रं पुस्तकं भवति भवता उक्तं खलु? अत्रैव सोमेन यजेत इत्यत्र तु फलसम्बन्धबोधकः किमपि नास्ति। सोमेन यजते एव केवलं सोमेन यजते इत्येव भवति इति तत्समये मया आगच्छामि तत् वक्तुम्। तद् मया अवगतम्। अत एव मया सः न्यायः प्रदर्शितः। अत्र तु सः न्यायः न प्रवर्तते। कुतः? अत्र वाक्यान्तरम् अस्ति, फलसम्बन्धबोधकं वाक्यान्तरम् अस्ति। अतः सः न्यायः अत्र न प्रवर्तते। यत्र ईदृशी स्थितिः अस्ति, फलबोधकं किमपि वाक्यं नास्ति कर्मणः, तत्र सः न्यायः प्रवर्तते। अस्तु, अधुना मत्वर्थलक्षणः मास्तु इति यः वदति सः एवं प्रयासं करोति। किमिति? सोमेन यजेत इत्यत्र सोमकरणिका यागकरणिका च भावना विधीयते इति सः चिन्तयति। सम्यक् वा? पश्यतु, यदि तावत् सोम यागयोः ऐकरूप्येन भावनायाम्, ऐकरूप्येन इत्युक्ते करणत्वेन रूपेण उभयोः अन्वयः, भावनायां करणत्वेनैव अन्वयः, तदानीं वाक्यार्थः कः भवति? सोमेन यजेत इति वाक्यस्य अर्थः सोमेन यागेन इष्टं भावयेत्। सोमेन यागेन इति भवति। इष्टं इत्युक्ते स्वर्गं भावयेत्। कुतः? ज्योतिष्टोमेन स्वर्गकामो यजेत इति स्वर्गः फलम् इति निर्दिष्टमस्ति। अतः सोमेन यागेन स्वर्गं भावयेत्, इष्टं भावयेत् इति वाक्यार्थः भवति। अस्तु, सम्यगेव अस्ति किल? इति चेत् न, अस्मिन् वाक्ये सोमयागः अपि विधीयते, सोमलता अपि विधीयते। सोमलता, सोमेन इति पदेन तु सोमलता उच्यते। अतः सोमलता रूप द्रव्य विधानं यागस्यापि विधानम् इति वाक्यभेदः एकः दोषः। पश्यन्तु, सोमेन यागेन इष्टं भावयेत् इति विधानं यदि तर्हि इत्यर्थे तथा उभय विधाने वाक्यभेदः एकः दोषः। दोषः गणनीयः। आदौ प्रथमः दोषः अयम्। द्वितीयः दोषः, सोमस्य यागवत् फलभावना करणत्वेन प्राधान्य आपातश्च। पश्यन्तु, अधुना तु विचारः प्रवर्तते। वस्तुस्थितिं वयं जानीमः। का अस्ति वस्तुस्थितिः? सोमद्रव्यं यागे अंगं करणं, यागस्तु भावनायां करणम् इति वस्तुस्थितिं सिद्धान्तं वयं जानीमः। तत् स्मृत्वा किञ्चित् अत्र विचारः कर्तव्यः। இதை மனசை வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தானே இது. அதாவது சோம திரவியமானது யாகத்துக்கு அங்கம், யாகா பாவனையில கரணம். இப்படிதான்
சித்தாந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்படி வச்சு இப்ப அதை வச்சு யோசிப்போம். சோம லதா பிரதானமா இருக்குமா இல்ல யாகா பிரதானமா? ரெண்டுது எது பிரதானம்? கேள்விக்குரியதுதான். நம்ம வஸ்துஸ்திதியை வஸ்துஸ்திதியை எது இருக்கோ சித்தாந்தம் அத மனசை வச்சுட்டு நம்ம யோசிப்போம். யாகா வந்து பாவனைக்கு பாவனையில கரணமா இருக்கு, பலத்துக்கு கரணமா இருக்கு, அதற்கு அங்கமா இருக்கு சோமஹா சித்தாந்தத்துல. அதை வச்சு நம்ம யோசிப்போம். இந்த சோமஹாவும் யாகாவும் ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுத்துல எது பிரதானம் எது குணா? யாகா பிரதானம். யாகா பிரதானம் சோமஹா குணஹ. இதுதானே வஸ்துஸ்திதி தான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அன்வய பிரகாரத்தை சொன்னோமே, சோமஸ்யாபி லதாயாஹாபி கரணத்வேன அன்வயா பாவனாயாம் யாகஸ்யாபி கரணத்வேன அன்வயா பாவனாயாம் அப்படின்னு சொன்னோமே. அந்த பட்சத்துல பொருந்தாது. அதாவது யாகத்துக்கு சோமஹா அங்கம்னு நம்ம சொல்றோமே வஸ்து ஸ்திதியில, அது ஒத்து வராது. சித்தாந்த வஸ்து ஸ்திதௌ யாகா பிரதானம் சோமஹா ததங்கம் யாகாங்கம் வஸ்து ஸ்திதோ ஏவம் அஸ்தி. परंतु सोमेन यागेन इष्टं भावयेदिति यदि अन्वयं वदामः इत्युक्ते सोमस्यापि यागस्यापि साक्षात् भावनायां करणत्वेन अन्वयं यदि कुर्मः तर्हि किं भवति? उभयोः अपि भावनायां करणत्वेन अन्वयात् परस्परम् अंगांगी भावो नास्ति. यागं प्रति सोमः अंगं न भवति. இதெல்லாம் புரிஞ்சுது இல்லையா? இப்போ இங்க சமமரியாதை வந்துடும். சமமரியாதை வந்துடுறது. முதல்ல இப்ப என்ன தோஷம் சொன்னா, சோமேன யாகேன இஷ்டம் பாவேதுன்னு அன்வயம் படுத்தினால் வாக்கியபேத தோஷா வரும்னு ஒரு தோஷம் சொன்னான். சரியா? இப்போ ரெண்டாவது என்ன சொல்ல போறா, சோமஸ்ய யாகவத் பலபாவனா கரணத்வேன அன்வயாத் பிராதான்ய ஆபாதஸ்ச. எப்படி யாகா வந்து பலபாவனையில கரணமாக அன்வயித்திருப்பதினால அதற்கு பிராதான்யம் கிடைச்சதோ அத போல சோமத்துக்கும் பிராதான்யம் கிடைச்சிடும். இது ஒரு தோஷம். குணபூதமா இருக்கக்கூடிய சோமத்துக்கு இப்ப பிராதான்யம் கிடைச்சிருக்கு, அதனால தோஷம். சரிதானே? இந்த பந்தியர்த்தம் நல்லா புரியுது இல்லையா? சோமஸ்ய யாகவத் யாகத்தை போல यागः बलभावनायां करणमिति कृत्वा तस्य प्राधान्यम् अस्ति तद्वत् सोमस्यापि स्यात्. सोमस्य यागवत् बलभावना करणत्वेन प्राधान्य आपातश्च. இது இரண்டாவது தோஷம். மூணாவது वस्तु स्थितौ सोमः यागस्य अंगं किल, अधुना यागस्य अंगं भवति वा? तत् अंगं न भवति. இந்த இரண்டாவது தோஷத்துக்கு மூணாவது தோஷம் வித்தியாசம் பார்க்கணும். இரண்டாவது தோஷம் என்னது? சோமத்திற்கு பிராதான்யம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது இரண்டாவது தோஷம். மூணாவது தோஷம் என்ன தெரியுமா? சோமத்திற்கு யாகாங்கத்துவம் கிடைக்காத போயிடும். அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நல்லா புரியுது இல்லையா? சோமத்துக்கு பிராதான்யம் கிடைக்கிறது, அதே சோமத்துக்கு யாகாங்கத்துவம் கிடைக்காத இல்லாத போயிடும். யாகார்த்தத்துவ यागार्थत्व इत्युक्ते याग अंगत्व अनुभवतिश्च. तर्हि अयं तृतीयः दोषः. प्रथमः दोषः वाक्यभेद दोषः, द्वितीयः दोषः सोमस्य प्राधान्यापत्तेः, तृतीयः दोषः सोमस्य यागार्थत्व अनुभवति. भवतु यागार्थत्वं मास्तु सोमस्य அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? இஷ்டாபத்தி யாகாங்கத்துவம் சோமஸ்ய மாஸ்து தேன கிம் அப்படின்னு சொன்னா இல்ல, அங்கேயும் ஒரு தோஷம் இருக்கு. என்னது? யாகே திரவிய அனுபவத்திஷ்ட. யாகத்து திரவியம் என்னது? இப்போ யாகே திரவிய அனுபவத்திஷ்ட இது சதுர்த்தா தோஷா. एतावता चत्वारः दोषाः प्रदर्शिताः. इतः परं पञ्चमः दोषः. पश्यन्तु, आर्थी भावनायाः करणाकांक्षा वर्तते. आर्थी भावनायां साध्यत्वेन स्वर्गः अन्वेति इति पूर्वम् अस्माभिः पठितमस्ति. अधुना पुनः वदामि.
यथा शाब्दी भावनायाम् अंशत्रयं वर्तते तद्वदेव आर्थी भावनायाः अपि आकांक्षात्रयं वर्तते। तत्र साध्याकांक्षायां स्वर्गः साध्यत्वेन अन्वयति, साधनाकांक्षायां यागादि धात्वर्थः करणत्वेन अन्वयति, इति कर्तव्यताकांक्षायां प्रयाजादि अङ्गजातम् इति कर्तव्यतात्वेन अन्वयति इति अस्ति। तत्र आर्थी भावनायाः साध्याकांक्षायां पुरुषार्थः एव साध्यत्वेन अन्वयति, तदानीमेव तस्य प्रवृत्तिः स्यात्। अतः स्वर्गादिः भिन्नपदोपात्तमपि வேற வாக்கியத்துல இருக்கக்கூடிய வேற பதத்தினால சொல்லப்பட்ட இருந்தாலும் கூட, வேற பதத்தினால நான் ஏன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, யஜேதா அப்படிங்கிற இடத்துல அந்த பிரத்யத்தினாலதான் ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது. அதே பதத்திலேயே இருக்கு யாகா, ஆனா அதை யாகத்தை சாத்தியமா எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல அப்படின்னு கேட்டா, யாகா புருஷார்த்தா இல்ல, ஈப்சிதமமா இல்ல. அதனால ஸ்வர்காங்கிற பின்ன பதோபாத்தமா இருக்கக்கூடியதான ஸ்வர்க்கத்தை சாத்தியமாக எடுத்துக்கிறது. எது எடுத்துக்கிறது? ஆர்த்தி பாவனா எடுத்துக்கிறது. இதே ஆர்த்தி பாவனாவினுடைய சாதனா காங்கையில, கரணா காங்கையில முதல்ல எது உபஸ்திதமா இருக்கும்? சோமேன யஜேத அப்படிங்கிற இடத்த எடுத்து பார்ப்போமே. யஜேத இत्यत्र பிரத்யேன ஆர்த்தி பாவனா உச்சதே. ஆர்த்தி பாவனாயாः கரணாகாங்क्षायाम् आदौ कस्य पदार्थस्य उपस्थितिर्भवति? यागस्यैव। कुतः? यागः एव स्वपदेन उपस्थितः। स्वपदेन इत्यस्य अर्थः कः? समान पदश्रुतेः इति वक्तव्यम्। சமான அபிதான சுத்தினா ஒரு பிரத்யேகத்தினால சொல்லப்படுறது. சமான பதசுத்தின்னு சொன்னா இந்த ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய பதம் ஒண்ணு. யாகத்திலையும் ஆர்த்தி பாவனாவையும் சொல்லக்கூடிய பதம் ஒண்ணு. அப்போ முதல்ல எது உபஸ்திதமா இருக்கும்? சோமஹாவா யாகஹாவா? யாகஹாதான். தரி பிரதமோபஸ்திதத்வாத் யாகஸ்யைவ கரணாகாங்क्षायाम् अन्वयः जातः। इतः परम् आर्थी भावनायाः करणाकांक्षा एव नास्ति। एवं करणाकांक्षायाः अभावे सति सोमस्य अन्वयः कथं? करणत्वेन कथं सम्भवति? तर्हि अयं पञ्चमः दोषः। तदेव अत्र उक्तं। पश्यन्तु, समानपदोपात्तेन यागेन करणाकांक्षायाः निवृत्तत्वेन, तत्रापि अत्र आरभ्य पठनीयं, प्रत्ययवाच्य फलभावनायाः आर्थी भावनायाः इत्यर्थः। समानपदोपात्तेन यागेन करणाकांक्षा निवृत्तत्वेन उपशान्तत्वेन इत्यर्थः। करणाकांक्षा शान्ता। भिन्नपदोपात्तस्य, भिन्नपदं किं? सोमेन इति पदं। तेन पदेन उपात्तस्य ज्ञातस्य अवगतस्य सोमस्य करणत्वेन अन्वय अनुपपत्तिश्च स्यात् इति पञ्चमः दोषः। पश्यन्तु, सोमेन यागेन इष्टं भावयेत् इति सामानाधिकरण्येन अन्वय स्वीकारे वाक्यभेदः प्रथमः दोषः। सोमस्य प्राधान्य आपत्तिः द्वितीयः। सोमस्य यागार्थत्व अनुपपत्तिः तृतीयः। यागे द्रव्य अनुपपत्तिः चतुर्थः। सोमस्य यागेन करणाकांक्षायां निवृत्तायां सोमस्य करणत्वेन अन्वयः एव न सम्भवति इति पञ्चमः दोषः। एते पञ्चदोषाः भवन्ति कदा? सामानाधिकरण्येन अन्वये स्वीकृते एतादृश पञ्चदोषाः भवन्ति इति निरूप्यते। इतः परम् अग्रे வையதிகரண்யேன, வையதிகரண்யேன அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். சாமானாதிகரண்யன அர்த்தம் ரெண்டுத்துக்கும் கரணமாக அன்வயம் சொல்லும் பொழுது வையதிகரண்யன என்னது? மீதி நாளைக்கு பார்க்கலாம். யத்கிருபாலேஷ மாத்ரேன புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமாம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபினம் வந்தே குருமானந்த ரூபினம்.